ஹாய் மை டியர் மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் வஞ்சர மீன் குழம்பு அதுதான் பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேவையான வஞ்சர மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கேரளா புளி அதாவது காச்சாம்புளின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 20 சின்ன வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் துருவியது, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு செய்முறை என்னென்னா மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம், அடுத்து 1/2 மூடி திருவின தேங்காய், அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 10 மிளகு எடுத்து போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அரைச்சி எடுத்து இப்போது மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் மண்சட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி அதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் கீரை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி, அதுவும் நீட்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வச்சுருக்க காச்சாம்புளி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்தா போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை உப்பு கரையிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொதிய விட்டுறலாம். அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதாவது தண்ணி மாதிரி வேணுமா இல்லை கிரேவி பதத்துக்கு வேணுமான்ட்டு. எதுக்குன்னா மீன் 3 நிமிஷம் மட்டும்தான் வேகணும். அதுக்கு மீறி வெந்துச்சுன்னா உங்களுக்கு மீனெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால தான். இப்போது மீன் போட்டாச்சு. அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எதுக்குன்னா மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக தடுக்கா போட்டுடலாம். அதாவது தாளிக்கிறது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த குழம்ப ஒரு நைட்டு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மீன் போட்டதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஃபைனலாக கேரளா ஸ்டைல் வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை, டாட்டா.